எல்லாருக்கும் ஒரு இன்டெலெக்சுவல் கிட்ட இருந்து வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சூர்யா சார் சொல்லியிருப்பாரு. கரெக்டா தான். மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்ட உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிஎம்மோட பதவியேற்பு விழாவுல வந்தே மாதரம், நேஷனல் ஆந்தம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க, கேட்டிருக்காங்க. இருந்தாலும் மதர்ஸ் டே அன்னைக்கு அன்னை தமிழுக்கு 3வது இடம் என்பது ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்துது. அட்லாஸ்ட் நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, நம்ம தமிழர்களும் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க முட்டு கொடுக்குறீங்களா இல்ல தர்க்கம் பண்றீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். 2026லயே இது இந்திய அரசு சட்டமா ஆக்கிருச்சு. எல்லா கவர்மெண்ட் இதுலயும் நம்ம வந்தே மாதரம் பாடிட்டு தான் பாடணும் அப்படின்னும் போது, இன்னைக்கு 10/5/2021 நடந்த வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டரோட பதவியேற்பு விழாவோட வந்தே மாதரம் பாடல. அப்படி நீங்க அரசாங்கத்தை மதிக்கிறவங்க அப்படியா இருந்தா 17/5/2021 தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சுது. எல்லா அரசு இதுலயும் அரசு விழாக்கள்ல நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்ட்டு. அது நீங்க மதிக்கலைன்னா ஒரு கேள்வி வரதானே செய்யும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.